வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்விதமாக அமையும், எது சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள், எது சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக காணவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில இந்த ஆண்டு பலனை பெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது பகவான்கள். அது மட்டும் இல்லாம குறுகிய காலத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய இதர கிரகங்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கு. குருவானவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு அங்க இடம்பெயர்றார். அப்ப இந்த ஆண்டினுடைய பலன்களை நிர்ணயிக்கக்கூடியதில் குரு பெரும்பான்மை பங்கு வகிக்கின்றார். அப்ப குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிறவாறு இந்த ஆண்டினுடைய பலனை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார், 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார், 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கு. இந்த குரு பகவான் ஆனவர் மே மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு வந்து அமர்கின்றார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து அமர்கின்ற ரிஷப ராசியானது 7ஆம் இடம். அவர் 7ஆம் இடத்துல வந்து அமரும் பொழுது இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடம். திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணமானது நடைபெறக்கூடிய காலம் என்பது இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில தான். முற்பகுதியை பொறுத்தவரை சில தடைகள் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில சில சங்கடங்கள் இருக்கும். ஆனா பிற்பகுதியை பொறுத்தவரை இவர்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அதிகப்படியான உழைப்பை கொடுப்பார். தொழில் சார்ந்து கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனா லாபம் குறைவா இருக்கும். வீட்டுல அதிகப்படியா தங்க முடியாத சூழல் ஏற்படலாம், இல்ல வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் நம்முடைய வீடு. வீடு கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதுல தடை இருக்கும். புதியதாக வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த சில சிக்கல்கள் இருக்கும். வீடு கடன் சம்பந்தமா முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும். அதே போல அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய இதய பகுதியை குறிப்பிடக்கூடியது. அங்க சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அப்படிங்கும் பொழுது பிரஷர் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை. அடுத்தபடி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால சிலர் ஊரை விட்டு வெளியில போய் தங்கக்கூடிய சூழல் அமையும், வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய சூழல் அமையும். குலதெய்வ வழிபாட்டில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஆனா அந்த தடைகள் நீங்கும். மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். அதே போல பங்காளிகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வயிற்று பகுதியில அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது, அதாவது மே 2024க்கு முன்னாடி குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அவர் அங்க அமர்ந்திருக்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் தீரும். இது வரைக்கும் இருந்த கடன்கள்ல கொஞ்சம் குறைக்கலாம். பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மே 24க்கு பிறகுதான் கிடைக்குது. மே மாதத்திற்கு பிறகுதான் நீங்க அதற்கான முயற்சிகள் ஈடுபடணும். அப்படியே உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது அப்போதான் கைகூடும். மே மாதத்திற்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு. குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு, அது சார்ந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாகவே இருக்கும். மருத்துவமும் பரிகாரமும் ஒரு சேர எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வெறுமனே மருத்துவம் மட்டும் இருந்துச்சுன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தோஷங்களை நிவர்த்தி செய்த பின் மட்டுமே குழந்தைக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த அடிப்படையில நீங்க அதுல கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். பரிகாரங்களின் மீதும் கவனம் செலுத்தணும், மருத்துவத்தின் மீதும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. வெளிநாடு முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாடு செல்லலாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வெளிநாட்டு வழி பணத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு. ஆனா ரொம்ப பெருவாரியான லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவர் கேது அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா அவர் ஒரு சிலருக்கு லாபத்தை கொடுப்பார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு
ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கால் பகுதியில் தோல்வியாதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பித்த வெடிப்பு மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, அவர் கன்னி இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால தோல்வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முட்டிக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காதல் சார்ந்த விஷயங்கள், இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதலில் நெருக்கடி, நெருடல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப சக்சஸிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில தடைகளை கடந்துதான் இருக்கும். பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அது தீர்வாகும். மே 2024க்கு பிறகு அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமா அமையலாம். கல்வி நிலையை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார். அது சுகஸ்தானம்ங்கிற அடிப்படையில ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா படிக்க முடியாது, கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு தொலை தூரம் சென்று படிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது நடந்து போறது, வாகன வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி சில நெருக்கடியான ஒரு சூழல்ல படிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்ப விஷயங்களை ரொம்ப தலையிடக்கூடாது. அதாவது தாய் வீட்டு விஷயத்துல அதிகப்படியா தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க தலையிட்டாங்கன்னா தேவையில்லாத நெருக்கடிகள் இவங்களுக்கு வரலாம். அதனால சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான உழைப்பு இருக்கும். உடல் வலி அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும். நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத ஒரு சூழல் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆக மொத்தத்துல இந்த ஆண்டை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி தான் சிறப்பா இருக்கு. முற்பகுதி அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. பிற்பகுதியில எல்லாமே இவர்களுக்கு சுபமான விஷயங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வையின் மூலம் நிறைய இடங்கள்ல நீங்க நல்ல பலன்களை பெறுறீங்க. அதனால முற்பகுதியில கொஞ்சம் கவனத்தோட இருங்க. எதையும் கொஞ்சம் நிதானமா கையாளுங்க. குறிப்பா உடல் நலனின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. துர்க்கையை வழிபடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உக்கிர தெய்வங்களை வழிபடுங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருமார்களினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல திசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை இந்த ஆண்டில் சிறப்பாக செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க மலமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.